ஒரு முக்கியமான செயல், ஒரே ஒரு விஷயம்தான். பல ஊர்ல இருந்து பஸ்ஸே இல்லாத போது காசிக்கு நடந்து போயிருக்கிறான் சிவனடியார். எப்படி போனான்னா, எந்த ஊரையும் அவன் மைண்ட்ல ஏத்த மாட்டான், எந்த ஊர்ல இருக்கிற ஜனங்களையும் மைண்ட்ல ஏத்த மாட்டான், எந்த சோத்தையும் மைண்ட்ல ஏத்த மாட்டான், காசியையும் சிவனை மட்டுமே மைண்ட்ல வச்சிருப்பான். அப்ப அவனுக்கு எந்த துன்பம் வந்தாலும் பெருசா இருக்காது. இந்த ஊர்ல போய் சோறே கிடைக்காது, அவனுக்கு ஏன்னா துன்பம் இருக்காது. ஏன் துன்பம் இருக்காதுன்னா, அவனுக்கு அந்த ஊரே மைண்ட்ல கிடையாது, அவன் சாட்லயே கிடையாது. எவனாவது உண்மையான சிவனடியாரை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா அவனுக்கு, ஏன்னா எதிர்பார்ப்பை தொலைத்தான். நான் எப்படி வேணாலும் நடக்கட்டும், நான் வர்றேன். அப்படித்தான் ரமணர் வாழ்க்கையில திருவண்ணாமலைக்கு போகணும்னு மாம்பழப்பட்டு வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு, மாம்பழப்பட்டோட அதுக்கு மேல போறதுக்கு காசு இல்லாம நீங்க போது, நீங்க எல்லாம் துன்பம் என்று நினைப்பீங்க. ராமேஸ்வரத்துல வந்துட்டோம், திருப்பி போகணும், வீட்டுக்கார்ட்ட பேசணும், அவர்கிட்ட பேசணும், இவங்கள்ட்ட சொல்லணும், இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும். ஆனால் அவன் வந்தவன் என்ன பண்ணான், காசே கிடையாது, தெரியாத ஊரு, மாம்பழப்பட்டுலையும் இறங்கி என்னன்றான், அவனுக்கு துன்பம் தெரியல, அருணாச்சலம் என்ற அந்த இடம் மட்டும் போகணும், அது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கு. ஏன்னா அவன் கிளம்பும் போது எதை நினைச்சான்னா, சுத்தி இருக்கிற சூழலை நினைக்கவே இல்லை, அருணாச்சலத்தை மட்டும்தான் நினைச்சான். காடுல போட்டிருக்க கடுக்கல் எல்லாத்தையும் கொண்டு போய் அவனுக்கு எதுக்கு மாம்பழப்பட்டு வரைக்கும் பிரபஞ்சம் கொடுத்துச்சுன்னா, நீ அங்கு சந்நியாச முறையில் எல்லாத்தையும் திறக்க வேண்டும் என்றால் அது ஒரு இடம் இருக்கு, அது மாம்பழப்பட்டு. அந்த ஊர்ல இருந்து நீ இறந்து முதல்ல உன்னுடைய தலை முடி எல்லாத்தையும் சரி செஞ்சு, இந்த கடக்கிற தங்கங்க எல்லாத்தையும் அறுத்து தூக்கி எறிந்துட்டு, நீ அதற்கப்புறம் தயார் நிலையில அருணாச்சலத்துக்கு எப்படி வர வேண்டுமோ அப்படி வா. இதுதான் செயல். அப்ப உண்மையா பிரபஞ்சம் வழி நடத்துறவனை எப்படி வழி நடத்துது, அதுதான் செயல். அப்ப அதுக்கு என்ன வேணும், அதுக்கு காசெல்லாம் தேவையே கிடையாதுங்க. காசெல்லாம் தூக்கி கொண்டு குப்பையில எறிங்க, பணத்தெல்லாம் சரி என்ன பண்ண முடியும், ஒரு ரூபா கூட தேவை கிடையாது. இறைவனை தேடி போனோம்னா அதிசயம் அது நடக்கும். அதிசயம் உண்மையாக நடக்குங்க. யாரும் நினைச்சு பார்க்க முடியாத பெரிய அதிசயங்களை நீங்கெல்லாம் வாழ்க்கையில உண்மையிலே நினைச்சு பார்த்திருக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்து மாணவர்கள் கொடுத்து மக்கள்கிட்ட செஞ்சிருக்கோம். அப்ப அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாத ஒரு பையன்கிட்ட ஒரு காலடியில வந்து அது மக்களிடமே போய் சேர்ந்துருக்கு. நீ எந்த பக்கம் என் அக்கௌண்ட்டை எடுத்து போய் செக் பண்ணி என்ன பார்த்தாலும் ஒண்ணுமே அங்க இருக்காது, அள்ளி வீசிட்டு போய்கிட்டே இருப்போம். அதனாலதான் கையில் அது தொடரதே இல்லை. அப்ப இறைவனையோ இல்ல நீ வேற ஒரு ஆய்வை மாறணும்னா, அப்ப உனக்கு என்ன இருக்கணும்னா, இந்த பிராக்டிகலாக இந்த துன்பத்திலிருந்து விடுபட கத்துக்கணும். வயல் வச்சிருக்கிறேன், மோட்டார் வச்சிருக்கேன், பொம்பளை புள்ள வச்சிருக்கேன், எல்லாமே வச்சுக்க. ஆனா அதெல்லாம் சகிப்புத்தன்மையோடு உருவாக்கு, மாற்றம் தானா நடக்கும். அதை நீ முதல்ல தயாரா இருக்கணும்ல. நான் எவ்வளவு பெரிய தீட்சை கொடுக்கலாம், எவ்வளவு பெரிய தியானம் கொடுக்கலாம், அந்த மண்ணு சரியில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், நீ சரியில்லைன்னா நான் என்ன பண்ண முடியும். நீ என்ன சொல்றனா, என்ன அதையும் நீ சரி பண்ணுங்கிற. நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன், நான் வருவேன், எனக்கு நீ தியானம் கொடுக்கணும், எனக்கு நீ சக்தி கொடுக்கணும், அதே சக்தி கொடுத்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சேன்னா அங்கேயும் நீ என்ன சரி செய்யணும், அதுக்கப்புறம் எனக்கு முத்தி கொடுக்கணும், எல்லாமே நீ செஞ்சிரு. ஆனா நான் சுகபோகமா மட்டும் வாழ்ந்துகிட்டே போவேன். இது என்ன லாஜிக்? அப்ப இதுக்குள்ள என்ன சுகம் இருக்கு? ஒரு வீட்டுல அழுகிறன்னா நீ அழு, சத்தியமா அழு. அதுதான் வரலாறு, உண்மையான வரலாறு தான். அந்த தியாகத்தை செஞ்சு பாரு. ஒரு குழந்தைக்கு ப்ராப்ளம், காலு முடியல, கை முடியல, இல்ல வேற ஒரு ப்ராப்ளத்துல குழந்தை பிறந்துருச்சு, கணவன் வேற ப்ராப்ளத்துல இருக்கிறான். அந்த சுகத்தை நீ தியாகத்தோட கையாண்டனா நீ வரலாறு. இந்த இடத்துலயும் அசர் இல்லைன்னா இவன் ஞானத்துக்கு தயாரான ஆளு, தூக்குடாவனான்டுவான் இறைவன். அங்க உங்களை எங்க யாரு மார்க் பண்ணுவான்னா, எவனும் உங்க ஊருக்காரெல்லாம் மார்க் பண்ண மாட்டான், இறைவன் மார்க் பண்ணுவான். இவன் எல்லா தியாகத்துக்கும் தயாரா இருக்கிறான், இவன்கிட்ட குர்ரா சக்திய, இவன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் வழி நடத்துவான். இப்படித்தான் விவேகானந்தன், இப்படித்தான் ராமகிருஷ்ணன், இப்படித்தான் இவங்களுடைய வரலாறுகளுக்குள்ள எல்லாரும் இப்படித்தான். எல்லாருக்குள்ளயுமே வெவ்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் இருக்கிறது. வெவ்வேறு விதமான ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு வேற ஒரு செயல் இருக்கு. அப்ப நம்ம அணுகிறது, நம்ம பார்க்கறது ஒரு சகிப்புத்தன்மையோட மிகப்பெரிய விஷயத்தை வளர்த்து கொள்ளணும். அப்ப தியானம், யோகியாகணும், கடவுளாகணும்னா எதுக்கும் கவலைப்படுங்க.
அப்படி ஒரு சூழல் உருவானா மட்டும்தான் நீங்க வாழ்க்கையில நிற்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா யோகி தியானங்கிறது உடல்ல எந்த நேரத்துல அக்னி எரியும்னு தெரியாது. மற்ற தியான வகுப்புல இருக்கிற மாதிரிலாம் நான் சொல்லல, உண்மையை அப்படியே சொல்கிறேன். வேற வேற வடிவத்துக்குள்ள தியானத்துல உடல்ல மாற்றம் அடையும், வேற வேற செக்ஷனுக்குள்ள உடல் மாறும். இதெல்லாம் ஒருத்தனுக்கு மாறப்பட்டா கடைசியாக ஒருத்தனுக்கு இந்த நெற்றி கண்ணு எல்லாருக்கெல்லாம் திறக்காது. ஆனால் நெற்றி கண்ணுல ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் இருக்கிறதுனா, இந்த இதய பகுதியில ஒருத்தன் நீண்ட நெடிய நாள் தியானம் பண்ணவனுக்கு மாற்றம் அடைஞ்சா இந்த நெற்றி கண்ணுக்கு போற ஒரு நரம்பும், இங்க கீழிருந்து முதுகு தண்டுல வர்ற நரம்பும், பிடரியில் இருக்கிற நரம்பும், இந்த நடு மையமாக இந்த குழிக்கிட்ட வர்ற நரம்புகள், இதெல்லாம் ஒரு இணைப்புங்கிறது எதுன்னா அதுதான் சுவாசம் ஒடுங்கிறதுன்னு பேரு. இந்த நெற்றி கண்ணுகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் அவனுடைய சுவாசமே என்ன பண்ணுன்னா, அது ஓடிக்கிட்டே இருக்குல்ல, உள் சுவாசம் வெளி சுவாசம், சுவாசமே போய் நின்றோம். இப்ப சூரியன் சுத்தல, நின்னு கவனிக்குது. இதே மாதிரி உன் சுவாசம் உள்ள போய் அப்படியே நிற்கும். அப்படி நின்னா சமாதி. அது நிக்கிறதுக்கு தயாரானா நீ இறைத்தன்மை. சாதாரண காட்சியெல்லாம் வராது உனக்கு, நீ எந்த வேணாலும் உன்னால செய்ய முடியும். அப்ப நீ நெற்றி கண்ணை திறக்கிறேன்னா எப்படி திறக்க முடியும்? அது திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை எதுக்கு ப்ராசஸ் கொடுத்திருக்கிறான்? அதை திறந்தவன் ஒருவன், அவன் கடவுள். அதை திறக்க வேண்டிய வேலை இல்லை. அதே இடத்தில், இறைவன் இடத்தில் நீ பரிபூர்ணமாக சமாதி ஆகு. அப்ப சமாதிங்கிறது என்ன ஸ்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு செயல் தான். இப்ப இந்த வகுப்போட ஒரு சின்ன பிரேக் விடுறோம், அடுத்த கட்டத்துக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போறோம். வெளிநாட்டிலே முக்கியமாக கலிபோர்னியாவுக்கு நம்ம வரணுங்கிறது அந்த மண்ணோட அழைப்பு. ஏன் அங்க போகணும், எப்படி போறோம், என்ன ப்ராசஸ் நடக்க போகுது, ஏன் அழைச்சிட்டு போறான், இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம போகணுங்கிறது அந்த காலத்தோட கணக்கா இருக்கு. அந்த காலம்ங்கிறது எப்படிங்க, என்ன கணக்கு அப்படின்னா, இப்ப நான் தியானம் பண்றேன். இப்ப தியானத்துக்குள்ள நான் முன்னேறி கொண்டே இருக்கிறேன். இப்ப பூமி சுழலுது. அப்ப சுழலும் போது ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கிரகத்தோட ரேடியேஷனும் இந்த பூமியோட ஒவ்வொரு செயல் இருக்கும். அப்ப ஒவ்வொரு டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஹார்மோன்கள்ல இருந்து, எண்ணங்கள்ல இருந்து மாறப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த உலகம் முழுக்க இது சாத்தியப்படும். அதே போல உடல்ல ஒருத்தர் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பூமியோட ரேடியேஷன் எப்படி சுழற்சி இருக்கோ அதே மாதிரியே ஒருத்தனுக்கு சுழற்சி உள்ள நடக்குது. ஒருத்தனுக்கு அப்படியே இருக்கு ஏக்கம். அப்ப இந்த காலகட்டத்துல எனக்கு என்ன ஆகுதுன்னா, என்னுடைய தியானத்துல ஒரே நேர்கோட்டுல சந்திரன், சூரியன், இந்த மாதிரி 9 கோள்கள்லாம் சந்திக்கணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ல எல்லாம் ஒன்னா ஒரு முகமா பாக்குறாங்கன்னு பார்த்துட்டாங்கன்னா, அந்த காலத்தோட அந்த வேலையை முடிச்சுட்டு வேற மாதிரி ஒரு வேலை செய்யும். அந்த மாதிரி ஒரு தன்மையை, அனுபவத்தை நமக்கு வந்ததுனால இந்த வேலையை வேற மாதிரி செய்யும். இந்த புரிதலை எப்படி உங்கள்கிட்ட ஏற்படுத்த, இவ்வளவுதான் விஷயம். இப்படி இருக்கிறத ஒரே நேர்கோட்டுல இந்த நரம்புகள்னு சொல்ற, நெற்றியில இருக்கிற நரம்பு, பெடரியில இருக்கிற நரம்பு, நடுநாடியாக இருக்கிற எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல ஒன்னா சங்கமிச்சு ஒரு இடத்துல ஒருத்தனையே பார்ப்பாங்க. அப்ப பார்க்கும்போது அவரு நேற்று வரைக்கும் செஞ்ச வேலையை அதே வேலையை ரிப்பீட்டடா செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப அந்த காலத்துல இந்த மாதிரி சஞ்சரிக்கும் போது வேற மாதிரி செய்யணும். உங்களுக்கு கொரோனா வந்த காலகட்டத்துல ஒரே நேரத்துல நேர்கோட்டுல பல கிரகங்கள் ஒன்னா சேர்ந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. அப்ப இந்த மாதிரி பூமியில நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, என்ன சொல்றதுன்னா, இந்த வான்வெளியில ஒரு நல்ல தன்மை உருவாயிருக்கு, இந்த வான்வெளியில ஒரு சஞ்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த வான்வெளியை எங்க மையமா வச்சுறோம்னா தலையை தான் சொல்றோம். நமக்கு வான்வெளி, நமக்கு ஒரு செயல் வடிவம், நமக்கு ஆகாயத்தோட செயல் அப்படின்னா எல்லாமே இந்த பூமியோட சுழற்சி எல்லாமே எங்க இருக்குன்னா ஒரு மனிதனுக்கு தலைப்பகுதியில் தான் இருக்கு. அப்ப அவன் தலைப்பகுதிக்கு மையமா போகணும்னா இடுப்பையும் தலையையும் எப்பையும் ஒன்னா கனெக்ட் பண்ணாதான் அது முடியும்.
அப்ப அந்த இடத்துக்குள்ள இந்த கிரகங்கள் ஒன்னா வந்து நிக்கிற மாதிரி நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது நம்மளுடைய வடிவங்கள் மாறும். அப்ப நம்ம வேற ஒரு வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறதுனால அந்த பிரபஞ்சம் உணர்த்தும் போது அதை நம்ம உங்கள்கிட்ட சொல்றோம். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏதோ அங்க கூப்பிடுறாங்க மருக்கு, நம்ம ஊர்ல கூப்பிடுற மாதிரி அங்க ஊர்ல ஏதோ சக்சங்கம் போட்டாங்க மருக்கு, டிக்கெட்டு போட்டாங்க மருக்கு, அங்க ஏதோ கப்பலுக்கு கீழே உட்காந்து சக்சங்கம் பேசுவாங்க மருக்கு. அப்படி அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி வடிவம்லாம் கிடையாது. முதல் இயற்கையாக ஒரு புரிதலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். அதே மாதிரி இங்க தியானத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான உங்க எல்லாருக்குள்ளயும் ஒருத்தர் பிரசன்ட்ல லைவ்ல நின்று தியானம்லாம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு கரெக்டான தியானம்னா நீ எந்த மூலையில வேணாலும் இந்த உலகத்துல உட்கார்ந்துரு, உண்மையான யோகி வருவான், சத்தியமாக வருவான். யாருக்கும் தேவைப்பட மாட்டாங்க. என்னுடைய அறிவிட்டு சொல்றேன், என் தாய் மீது சத்தியம் விட்டு சொல்றேன், யாரும் தேவைப்பட மாட்டார்கள். ஒழுங்கா அவன் தியானமே பண்ண தெரியலனாலும் அவனுடைய உண்மை தன்மையில சகிப்பு தன்மையோட உட்கார்ந்துட்டானா இறைவன் அவனை வழி நடத்துவான். இது சத்தியம். நாமெல்லாம் என்னன்னா ஒரு சுகத்துக்காக ஒரு குருவை பிடிச்சுக்கிட்டு ஒரு நம்பிக்கை அடிப்படையில பல கேள்விகளை பல டவுட்டுகளை கேட்டுக்கிட்டு அப்படியே போறோம். இங்க அந்த மாதிரி ஒரு சூழலை நம்மளை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் நம்மளும் போய் தியானம் கத்துக்கணும், நம்மளும் போய் இன்னமா வாழ்க்கையில இப்படி வாழ்ந்துட்டோம், இன்னமா ஒரு குருவோட போகணும், இன்னமா போய் குரு கிட்ட டீச்சர் வாங்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப உண்மையான இறை ஆற்றல் கண்டவர்கள் வெண்டது இல்லைன்னா ஏன் பேச மாட்டாங்கன்னா, பேசவே விடாது பிரபஞ்சம். அங்க பேச முடியாது. அந்த பேசுறவன் ஒருத்தர் 2 பேர் தப்பிச்சுட்டு பொழைச்சவான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கடைசி நிமிஷத்தை தப்பிச்சுட்டாண்டாவன் அப்படிமான்ல. சித்தம் கலங்கி போனவன் சிவனை கண்டான் அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்கு. சித்தம் கலங்கி போனவன் சிவனை காண்றதுல ரொம்ப கஷ்டம். சித்தம் கலங்கி போகாம அந்த இடத்துக்குள்ள கலங்குற மாதிரி இருக்கும்போது வேற ஒரு வடிவத்தை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான்? சித்தத்தை கலந்து போனவன், சித்தம் கலங்கி போனவன் சிவத்தை காணான். அவன் அங்க இல்ல, சிவன் அவனை கையில எடுத்துட்டு வேலை செய்யுது. ஆனா சித்தத்தையே கலங்காம ஒருத்தன் தப்பிக்கிறான் பாருங்க, அவனே அந்த சிவனாக மாறும். சித்தம் கலங்கி போனவன் சிவனிடம் பொறுப்பை கொடுத்துட்றான். சித்தம் கலங்காதவன் அவனே சிவனாக மாறுகிறான். அந்த சித்தம் கலங்காதவன் 98% 2 பேர் மட்டும்தான் தேருவான். சித்தம் கலங்காதவன் பாக்கி எல்லா பேரும் அதுக்குள்ள ரொம்ப கடினமான ஒரு சூழலில் சந்தித்து விடுவான். ஏன்னா உள்ள இருக்கிற செயல்பாடுகள் அந்த மாதிரி மாறி போயிடும். உங்களுக்கு தெரியாது. நீங்க தியானத்துல உட்கார்ந்துருக்கீங்க, நம்பிக்கை அடிப்படையில தியானம் பண்றீங்க, திடீர்னு சமாதிக்கே ஒடுங்கிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏஞ்செல்லாம் வர முடியாது. அப்ப ஒரு விஷயம் என்னன்னா, அப்ப நம்ம எந்த மூலையில இருந்தானா, இதற்கு மேல இவனுக்கு வேலை இருக்கு, அவனை சமாதியில விடக்கூடாது, அவனை எழுந்துரு, அவனை கூட்டிட்டு வா அப்படிங்கறதான். விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரே ஒரு வாசகம் தான், உன்னுடைய சந்தோஷத்தை மட்டும் பார்க்காத, சமாதிங்கிறது ஒரு தனி மனிதனுடைய சந்தோஷம். ஆனா நீ இந்த உலகத்துக்கு பணி செய்யணும்னா நீ லயத்துக்குள்ள போக கூடாது, நீ இயல்புக்கு வா. இயல்புக்கு வந்தாதான் எதிரில் இருக்கிற மக்களுக்கு பணி செய்ய முடியும். நீ உன்னோடைய அப்படியே தெய்வீகமா அங்க ஆனந்த மைய உட்காந்துருப்பான், அந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இப்படி இருந்துட்டு நினைச்சுக்க, அது உனக்கு தான் சுகம். நீ தான் ஜாங்கிரியை தின்னுகிட்டு இருப்ப. இப்ப எதிரில் இருக்கிறவன் அழுதுகிட்டே இருப்பான், என்னையா நீ போனா அந்த இப்படி கையை காட்டிக்கிட்டே இருக்கியா என்ன அப்படின்ட்டுவான். அப்ப ராமகிருஷ்ணர் தன்னை சமாதிக்குள்ள போயிட்டு திருப்பி சோத்தைய கஞ்சிய அள்ளி ஊத்திக்கிட்டு திருப்பி வந்தான். நீ எப்படி குளிச்சு 3 வேளை பிரஷா அப்படி நிக்கிறியோ, அந்த மாதிரி தண்ணியையோ ஏதோ ஒண்ணு ஊத்திக்கிட்டு சமாதிக்குள்ள போனதை திருப்பி விழிச்சு நின்னான். சமாதி கிடைக்கலன்னு திண்டாடுறாங்க, சமாதி கிடைச்சவன் திண்டாடுறான், சமாதிக்கு போயிடக்கூடாதுன்னு. இப்ப உங்களுக்கு அவனுக்கு அதான் வித்தியாசம். சமாதிக்குள்ள போயிடக்கூடாது, விவேகானந்தரை தயார் பண்ணி விட்டுட்டு இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் அவன் கையில பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மொத்தமா சமாதிக்கு போயிடுவான். அது வரைக்கும் போராடுறான். சாரதாவுக்கு தான் தெரியும். கஞ்சியை காய்ச்சிக்கிட்டே ஏன் சோத்தை தின்னுக்கிட்டே இருந்தான். சோத்தை நானே நிறுத்தினா சமாதிக்கு போயிடுவேன்.
எதுக்கு உங்களோட சேர்ந்துக்கிட்டு நானும் இந்த இட்லி சட்னி அள்ளி தின்னுகிட்டு இருக்கேன், என் வாய் ஒத்துக்க முடியாது, வயிறு ஒத்துக்க முடியாது, திங்கலைன்னா போயிடுவேன். அதை உடுக்குனா வேகமா போய் நரம்பு ஒடுங்கும், வேகமா போகும். இப்ப ஒருத்தன் சுத்தமா உணவை நிறுத்திட்டு தியானத்தை கொஞ்சமா அவன் கட்டுப்பாட்டுல இருந்து வேற மாதிரி பண்ணானா உடுக்கத்துக்கு வந்துகிட்டே இருப்பான். ஏதாவது முறுக்க கிறுக்க கள்ளம்டாய தின்னு ஒடுக்கத்தை கொஞ்சம் தள்ளி போடணும். புரியுதுங்களா? இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ரகசியம். அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கங்க. சோத்தை எதுக்கு திங்கிறது அப்படின்னா இதுதான். இதுல வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்களாம் சோறு தின்னுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் வேலை செய்யணும், பிள்ளைங்க எல்லாம் காப்பாற்றணும், எல்லாத்தையும் செய்யணும். நானும் அதுக்காக தான் உங்களுக்கு சோறு போடுறேன். இல்லைன்னா நீங்க வேற மாதிரி மாறி போயிருவீங்க. இந்த ரகசியம் இப்படி இருக்கு. அப்ப அவரு எவ்வளவு பெரிய அந்த ரகசியத்தை கஷ்டப்படுத்திருக்காங்க. அப்ப இதே தான் விவேகானந்தருக்கும் அந்த 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 உண்மையான ஃபீல் அதுதான். அப்ப அவருடைய செயல்பாடுகளையும் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கங்க. இப்ப தியானங்கிறது நீங்க எதுக்கு பயப்படணும், நீங்க எதுக்கு யோசிக்கணும்? இந்த ஊர்ல இந்த உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இறை தத்துவங்கிறது வரும். சும்மா தூண்ல இருக்கான் துரும்புல இருக்கான வார்த்தைக்காக சொல்ல, உண்மைக்காக சொல்றோம். அப்ப உண்மைங்கிறது அதுதான். நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப நான் இல்லாத போது நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நான் எப்பயுமே இருப்பேன்னு பார்த்தா அது என்னங்க சரி? நிரந்தரம் இல்லாத பொருள் தாங்க மனித உடல். எல்லாத்துக்குமே பொருந்தும், கடவுளுக்கு சேர்த்துதான். எப்பயுமே ஒரு பொருள் படைக்கப்பட்டுச்சுன்னா அது நிரந்தரம் கிடையாது. இந்த சுழற்சியில சில ஆண்டுகள் வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆனா அது அழிக்கப்பட்டே ஆகும். இது உண்மை தத்துவம். அதனாலதான் மலைகளை கூட, சில குகைகளை கூட, சில சக்தி வாய்ந்த சில மரங்களை கூட இறைவனே தன்னுடைய சக்தி என்ன பண்றான், அங்கிருந்து எடுத்துக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதை அழிச்சார். அதே அப்படி வச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. தமிழ்நாட்டிலேயே ஒரு சக்தி வாய்ந்த இடம் இன்னும் ஒரு 50 ஆண்டுலேயோ 100 ஆண்டுலேயோ அழிஞ்சிரும். இப்ப சுத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் புத்தகம் தான் எழுதிட்டு இருக்கேன். ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அந்த இடமே இருக்காது. இன்னும் 100 ஆண்டுகளுக்குள்ள அது நிகழ்ந்தே தீரும். இப்ப எவனும் சொன்னா கேட்க மாட்டான், எவனும் எதுவும் மாற மாட்டான். அது அந்த இடம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஷிஃப்டிங். அதே மாதிரிதான் எல்லாத்துக்குள்ளேயும் அதுதான். அப்போ ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நீங்க ஏற்படுத்திக்கங்க. ஒரு மனிதனுக்குள்ள கிளாரிட்டியா வேணும். ஒரு மனிதன் காப்பாற்றப்படணும், ஒரு மனிதனுடைய உணர்வுகள் மதிக்கப்படணும். பல்வேறுபட்ட சூழல்கள்ல அந்த உணர்வுகள் மதிக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு வேலை செய்யணும். அதனால அதை பற்றியெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதை நீங்க பார்த்துக்கங்க.